நாம சின்ன வயசுல தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு ஒரு திருக்குறளை படிச்சு இருப்போம். சின்ன வயசுல இந்த திருக்குறளோட அர்த்தம் நமக்கு புரியாம இருந்தாலும் நாம வளர்ந்து பெரிய மனிதர்களா மாறினதுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு இருக்கும். நாம தினம்தோறும் அவமானங்கள், விமர்சனங்கள், ரொம்ப மோசமான பின்னூட்டங்கள், அதாவது பேட் ஃபீட்பேக் மற்றும் நம்மளை வருத்தப்பட செய்யக்கூடிய வஞ்சகமான கருத்துக்கள் மாதிரியான பல கிரிட்டிசிசமை எதிர்கொள்றோம். நம்மளோட ஆசிரியர்கள், உயரதிகாரிகள், நண்பர்கள், காதலர்கள் மாதிரியான மக்கள் நமக்கு தர பாராட்டுகளை விடவும் நமக்கு எதிராக அவங்க சொல்ற கருத்துக்கள், கோபத்தில் அவங்க நம்மளை திட்டின தருணங்கள் நம்ம ஞாபகத்துல அதிக காலம் நீடிச்சு இருக்கு. நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை விடவும் இந்த மாதிரி மற்றவங்க நம்மளை திட்டின தருணங்களும் நமக்கு எதிராக பேசின நிகழ்வுகளும் ரொம்ப வலிமையா நம்ம ஞாபகத்துல ஏன் ரொம்ப காலம் நீடிச்சு இருக்கு அப்படின்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சு இருக்கீங்களா? இதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா நாம குரங்குகளா இருந்து மனிதர்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச காலத்துக்கு போகணும். அந்த சமயத்துல மனிதர்கள் நாடோடிகளாகவும் வேட்டையாடிகளாகவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கள சுத்தி நிறைய ஆபத்தான பிரச்சனைகள் இருந்துச்சு. அது எல்லாமே அவங்க உயிரை பறிக்கக்கூடிய விஷயங்களா இருந்துச்சு. அதனாலதான் கற்காலத்துல இருந்தே நம்ம மூளை நம்மளை சுத்தி நடக்கிற நல்ல விஷயங்களை விடவும் நம்மளை சுத்தி நடக்கிற தீய விஷயங்கள் மேல அதிகமா கவனம் செலுத்தும் வகையில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இருக்கு. பல ஆயிரக்கணக்கான வருடங்களா நம்மளை பாதுகாக்க நம்மளோட மூளை நல்ல விஷயங்களை விடவும் தீய விஷயங்கள் மேல கவனம் செலுத்தின காரணத்தினாலதான் நவீன காலம் வரைக்கும் மனித குலம் உயிர் பிழைச்சி வந்து இருக்கு. ஆனா நவீன காலம் உருவானதுக்கு அப்புறம் மனிதர்களை சுத்தி இருக்கக்கூடிய உலகம் ரொம்ப மாறிடுச்சு. இன்னைக்கு நாம எதிர்கொள்ற பிரச்சனைகள் நம்ம உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகள் கிடையாது. இருந்தாலும் நம்ம மூளை இன்னைக்கும் கற்காலத்தில் மனிதன் எப்படி பிரச்சனைகளை எதிர்கொண்டானோ அதே மாதிரியே நாமளும் அந்த பிரச்சனைகளை மூர்க்கத்தனமா எதிர்கொள்ளும் வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நல்ல விஷயங்களை விடவும் மோசமான விஷயங்கள் நம்ம மனசுல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. பாசமா விளையாடும் ஒரு நாயின் புகைப்படத்தையும் ஒரு நாகப்பாம்பின் புகைப்படத்தையும் ஒரு 8 மாத குழந்தை முன்னாடி நீங்க வச்சா அந்த 8 மாத குழந்தை அந்த பாம்பு படம் மேலதான் கவனம் செலுத்தும். ஒரு 5 வயசு குழந்தை தன்னை சுத்தி இருக்கிற மகிழ்ச்சியான மனிதர்களை விடவும் கோபமா இருக்கிற மனிதர்கள் மேலதான் கவனம் செலுத்தும். இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து இந்த குழந்தைகளுக்கு வந்த பண்புகளா இருக்கு. இது ஆராய்ச்சியாளர்கள் நெகட்டிவிட்டி பயாஸ்னு சொல்றாங்க. இத பத்தி ஆராய்ச்சி செஞ்சு இருக்கிற சமூக உளவியல் அறிஞர் பவுமைஸ்டர் நெகட்டிவிட்டி பயாஸ்ல நல்லதும் இருக்கு மற்றும் கெட்டதும் இருக்குன்னு சொல்லி இருக்காரு. இதுல இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, இந்த நெகட்டிவிட்டி பயாஸ் மூலமா நாம உடனடியா ஏற்படக்கூடிய ஆபத்துகள் பத்தின தகவல்கள் மேல கவனம் செலுத்தி அதுல இருந்து தப்பிக்க முடியும். நம்ம மரபணுவில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவிட்டி பயாஸ் நம்ம மூளைக்கான ஒரு எச்சரிக்கை மணியா செயல்படுது. அதனால நாம ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதலிலேயே சரி செய்ய இது உதவியா இருக்கு. ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம மூளை தேவைக்கு அதிகமா நமக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவிட்டி எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது மோசமான அனுபவங்கள் மேல கவனம் செலுத்தக்கூடிய போக்கு உடையதா இருக்கு என்பதுதான். அதனால பல மக்கள் இந்த உலகத்தை ரொம்ப மோசமான கண்ணோட்டத்தோடு பாக்குறாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் கெட்ட விஷயங்கள் மேல கவனம் செலுத்துறது மூலமா அவங்களுக்கு பதட்டமும் நம்பிக்கையற்ற தன்மையும் ஏற்படுது. இந்த மாதிரி மனிதர்களால அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியா அனுபவிக்க முடிகிறது இல்ல. மோசமான விஷயங்கள் மேல கவனம் செலுத்துறதுனா என்னன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கணும். நியூஸ் பேப்பரை திறந்தா கொலை, கொள்ளை, வன்முறை, கற்பழிப்பு, கள்ள தொடர்பு பத்தின செய்திகள் தான் அதிகமா வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டு இருப்பீங்க. இது உண்மைதானேன்னு உங்களுக்கே கூட தோணலாம். ஆனா இதுக்காக நாம வெறும் பத்திரிகையாளர்களை மட்டும் குறை சொல்லக்கூடாது. ஒரு பத்திரிகையில நல்ல செய்திகளும் கெட்ட செய்திகளும் சம அளவில் வந்தாலும் கூட மனிதர்கள் வன்முறை, வெறுப்பு மாதிரியான மோசமான செய்திகள் மேலதான் அதிகமா கவனம் செலுத்தக்கூடியவர்களா இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் பத்திரிகை நிறுவனங்களும் செய்திகளை வெளியிடுது. ஒரு மனிதன் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை படிச்சுட்டு அதை பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறதை விடவும் வன்முறை மற்றும் வெறுப்புணர்வு கலந்த செய்திகளை படிச்சுட்டு அதை பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறதுதான் அதிக அளவுல இருக்கு. கனடா நாட்டில் இருக்கும் மெக்கில் யூனிவர்சிட்டியில சில விஞ்ஞானிகள் ஐ டிராக்கிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் படிக்கும் செய்திகள் பத்தி ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க. அந்த ஆராய்ச்சியில கலந்துகிட்ட மக்கள் ஒற்றுமை, அன்பு மாதிரியான கருத்துக்களை வலியுறுத்தும் செய்திகளை படிப்பதை விடவும் ஊழல், பழமைவாதம், வன்முறை மாதிரியான பிரச்சனைகள் பத்தின செய்திகள் மேல அதிக கவனம் செலுத்தினாங்க என்பதை அந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இருந்தாலும் அந்த மக்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்ட சமயத்தில் அவங்க எல்லாரும் மோசமான செய்திகளை விடவும் நல்ல கருத்துக்கள் உடைய செய்திகளை தான் படிக்க விரும்புவதா சொன்னாங்க. ஆனா அவங்க கையில நியூஸ் பேப்பர் கொடுக்கப்படும் போது அவங்க செஞ்ச காரியம் இதற்கு முற்றிலும் எதிரானதா இருந்துச்சு. இந்த மோசமான செய்திகள் நமக்கு தேவையில்லாம அச்சத்தை அதிகரிப்பதா இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாம எல்லாருமே தீவிரவாதம் ரொம்ப மோசமான மற்றும் ஆபத்தான பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஆனா புள்ளி விவரங்கள் படி பார்த்தா கடந்த 20 வருஷத்துல தீவிரவாதிகளால செத்த மக்களை விட பாத்ரூமில் வழுக்கி விழுந்து செத்த மக்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இருந்தாலும் பாத்ரூமில் வழுக்கி விழும் சம்பவங்களை நாம பெரிய பிரச்சனையா பார்ப்பது இல்லை. இப்படிப்பட்ட பொது பிரச்சனைகளை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளோட சொந்த குடும்பத்தினர் மற்றும் நாம நேசிக்கும் மனிதர்கள் நமக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் போது அது நம்ம மேல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. நமக்கு நெருக்கமான மனிதர்கள் எப்போதும் நம்மளை நேசிக்கணும் என்று நாம நினைக்கிறோம். அதனால அவங்க மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய விமர்சனங்கள் நம்ம மனசுல பெரிய காயத்தை ஏற்படுத்துது. இது உறவு முறைகள் முறிவு அடையவும் காரணமா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்ய நாம முயற்சி எடுக்காம விட்டா நம்ம உறவுகளை பாதுகாக்க நம்மளால முடியாது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதை சரி செய்ய நம்மளோட எந்தெந்த செயல்பாடுகள் நமக்கும் நம்ம கூட இருக்கிற மனிதர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது என்பதை கண்டுபிடிச்சு அதை பத்தி திறந்த மனசோட பேசுறது ரொம்ப முக்கியமானதா இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பொது வாழ்வு மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி சோசியல் மீடியா மூலமா வரக்கூடிய நமக்கு எதிரான விமர்சனங்களும் பெரிய அளவுல நம்ம மேல தாக்கம் செலுத்துது. இதனாலேயே புகழ்பெற்ற மனிதர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பக்கங்களை கவனிச்சுக்க தனியா ஆட்களை வச்சுக்கிறாங்க. சோசியல் மீடியா தளங்களில் அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களை பார்க்காம தவிர்க்க அவங்க இந்த மாதிரி செய்யறாங்க. சோசியல் மீடியா மூலம் வரக்கூடிய அதிக அளவிலான கருத்துக்களை கையாளக்கூடிய அளவுக்கு திறன் பெற்றதாக நம்மளோட மூளை இன்னும் மாறல அப்படின்னு பவுமேஸ்டர் சொல்றாரு. இந்த மாதிரியான அதிகப்படியான நெகட்டிவிட்டி நம்ம மனசுல நெகட்டிவ் எமோஷன்ஸை தூண்டிவிட்டு நம்ம ஆரோக்கியத்தையும் பாதிப்படைய செய்யும். உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மனிதர்களுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மூலமா பாதிப்படையக்கூடிய மனிதர்களாக தான் இருக்காங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு என்பதை நாம புரிஞ்சுக்கிறது மூலமா அதில் ஒருத்தருக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும் போது அவரை அனுதாபத்தோடு அணுகி அவருக்கு உதவி செய்ய முடியும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை திட்டுறதை நீங்க பாத்தீங்கன்னா திட்டு வாங்குற மனிதர்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு பதிலா அவரை திட்டிக்கிட்டு இருக்கிற மனிதர்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பேச ஆரம்பிங்க. திட்டு வாங்குற மனிதனுக்கு ஆதரவா செயல்படுங்க. இது மூலமா மற்றவங்களை மோசமா நடத்தக்கூடிய மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிப்பாங்க.